உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன அது? எனக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகமே இல்லை. என்னால எதுவும் கண்டுபிடிக்கவும் முடியல. வைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல சிவா, தயவு செஞ்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சிருப்பீங்க. இருக்கான்னு நம்ம பொறுமையா கண்டுபிடிக்கலாம். நம்ம பாப்போம். என்ன எழுதி வச்சிருக்கேன்? என்ன ஜனனி? அம்மா, லாக்கர் நம்பரு, பாஸ்வேர்டு எதுவுமே ஞாபகம் இல்லம்மா. எல்லாத்தையும் மறந்துட்டேம்மா. பேங்க்குக்கு போய் லாக்கர் நம்பர், பாஸ்வேர்டு எதுவும் தெரியலன்னு இவர் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டா மாமாக்கு ரொம்ப அசிங்கமாயிடுமா. அதனால நான் தான் ஃபோன் பண்ணி சிவாவை வரவே சொன்னேன். அங்க மாமா ஏதாவது நினைச்சுக்க போறாரு. அதனால என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் போய் அசிங்கப்படுறதை விட இங்கே தேடி கண்டுபிடிச்சிட்டா மாமாவை சரி பண்ணிடலாம்ல. சிவா, நீங்க கொஞ்சம் நல்லா பாருங்க. என்ன நம்பர் வர எதுவுமே இல்லையே. நான் எங்க அதுல எழுதி வச்சிருந்தேன்? சிவா, டென்ஷன் ஆகாம இருங்க சிவா. இப்போ என்ன சொல்றேன்னா, நாம பேசாம உண்மையை சொல்லிடலாமே. என்ன சொல்றீங்க? பேசாம உண்மையை சொல்லிடலாம். உங்களுக்கு ஞாபகம் மறதி பிரச்சனை அப்படிங்கறத மாமா கிட்ட ஓபனா சொல்லிடுவோம். என்ன பேசுற நீ? தம்பிக்கு ஞாபகம் மறதி இருக்குன்னு சொல்ல போறியா? சொல்லாம எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வர்றதுக்கு பதிலா ஒரேடியா சொல்லிட்டோம்னா அவர் அட்லீஸ்ட் புரிஞ்சு பாருல. இல்ல, ஜனனியை பார்த்தாலே இங்க நிறைய பேருக்கு பிடிக்கல. தம்பிக்கு ஞாபகம் மறதி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா இது ஜனனியே இல்ல, வேற ஏதோ ஒரு பொண்ணுன்னு சொல்ல போறாங்க. ஜனனின்னு கூட நம்ப மாட்டாங்க. பெரிய பிரச்சனை வந்துற போது பாத்துக்கங்க. சிவா கிட்ட இருந்து ஜனனியை பிரிக்கிறதுக்கு ஏற்கனவே நிறைய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது அவங்க எல்லாருக்குமே ஈஸியா போயிடும். நீ ஜனனிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? நாங்க எப்படி நம்புறதுன்னு கேட்டா நாம என்ன பதில் சொல்ல முடியும்? சித்தி, அதுக்கும் இதுக்கும் இப்ப என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க பேசாம இருங்க. என்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறது வேற, இவருக்கு ஞாபக சக்தி இல்லங்கிறது வேற. மாமா இத புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவரை எதிர்த்து யாரும் ஒன்னும் பண்ணிட முடியாது. சிவா, அப்பா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அப்புறம் இத்தனை நாள் ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கோவப்படுவாரு. நான் என்னதாம்மா பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. காவேரி, அப்பா, அவங்க ரெண்டு பேரும் போய் கூட்டு வசிக்கிறோம். சரிங்கப்பா. ஒண்ணு பண்ணலாம். இன்னைக்கு நாள் கிழமை எதுவுமே சரியில்லை. இன்னைக்கு போய் பேங்க்ல இருந்து நாம எதையும் எடுக்க வேண்டான்னு சொல்லி சமாளிச்சிடலாம். சரிதானே? அம்மா, ஏதோ ரொம்ப முக்கியமான மீட்டிங் போல இருக்கு. நாங்க வந்ததும் எல்லாரும் அப்படியே அமைதியாயிட்டீங்க. என்னத்த பேசி முடிச்சிட்டீங்களா? அங்க உங்களுக்காக எல்லாருமே வெயிட்டிங். உங்களுக்காக அம்பலத்தாரே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ மலேசியால இருந்து உங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்து கொட்டினது இல்ல. இது எங்க குடும்பத்து நகைங்க. இதை எடுக்க வேணான்னு சொல்றதுக்கு நீ யாரு? இல்ல பாட்டி, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. ஆமா பாட்டி, ஜனனி அப்படி ஒண்ணுமே சொல்லல. பொய் சொல்லாதீங்க. நீங்க அண்ணன் கிட்ட போன் பண்ணி பேசினத நானே கேட்டனே. இப்போ இவரு அவரோட பொண்டாட்டி காப்பாத்துறதுக்கு மறைச்சு பேசுறாரு. ஏண்டா, அவதான் அழுப்பத்தனமா ஏதாவது சொல்றானா? நீயும் அதை கேப்பியா? போடின்னு 4 போடு போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? மலேசியால இவங்க எப்படி இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது.
ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அண்ணனுக்கு இவ்ளோ சொத்து இருக்குல்ல, மொத்த சொத்தையும் எடுக்கலான்னு ஆசை வந்திருக்கும். ஆசை யார விட்டுச்சு? இல்ல அண்ணி? அதுக்காக தானே நீ மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? வந்தப்பவே இவள வெளியே துரத்தி விட்டுருக்கணும். விடாம நீங்க சேர்த்துக்கிட்டீங்க. பின்ன அவ வீட்டுக்குள்ள வந்ததும் அதை செய்யதானே செய்வா. சொத்து நகை எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு ஒரு நாள் இங்க இருந்து மலேசியாவுக்கு எஸ்கேப் ஆகி போக போறா. நீங்க எல்லாரும் தலையில துண்டு போட்டுக்கிட்டு உட்காரதா போறீங்க. நான் சொல்றேன், இப்பயாச்சும் இவள கட் பண்ணி விட்டுருங்க. அதுதான் மாமாவுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஆள் அழுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. விட்டா பேசிக்கிட்டே போவீங்களா? நிறுத்துங்கடி இதோட. அம்மா வாய மூடு. இத பாரு ரம்யா, நீ என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தப்பு தப்பா பேசிட்டு இருக்காத. சொல்லிட்டேன் உனக்கு. விசாலாச்சு, நீ முதல்ல வாய் மூடு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ உன் மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியா? நான் உனக்கு முக்கியம் இல்லல்ல? அது இல்லங்க, நான் வந்து இருங்க ப்ளீஸ். இப்ப எதுக்காக எல்லாரும் இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு வயிறு சரியில்லைங்கிறது உண்மைதான். ஏன் உங்க யாருக்குமே என் மேல நம்பிக்கை இல்லையா? மாமா, எனக்கு நம்பிக்கை இல்ல மாமா. எனக்கும் சுத்தமா நம்பிக்கை இல்ல. அதான் உங்க பேச்சிலேயே தெரியுது. இங்க பாரு மச்சான், நீங்க என்னதான் தப்பு பண்ணாலும் நீங்களும் ஜனனியும் மாட்டிப்பீங்க. பேசாம உண்மையை சொல்லிடுங்க. எதுக்காக பேங்க் போல? ஜனனி ஃபோன் பண்ணி என்ன சொன்னா? எல்லாத்தையும் சொல்லிடுங்க. மாமாவை சும்மா டென்ஷன் ஏத்திட்டே இருக்காதீங்க. அப்புறம் ஏன் இப்படி பாடா படுத்திக்கிட்டு இருக்கீங்க? மாமாவுக்கு அந்த அக்கறை வேற இருக்கா? அப்ப எனக்கு என் அப்பா மேல அக்கறை இல்லையா? இருந்திருந்தா என்னை விட என் கூட பேங்க் வர்றதை விட உன் பொண்டாட்டி சொன்னது முக்கியம்னு நீ இங்கே இருந்திருப்பியா? அப்பா தயவு செஞ்சு நீங்களும் இவங்கள மாதிரி எடுத்தோம் கவுத்தோம்லாம் பேசாதீங்கப்பா. என்ன நடந்தது நான் சொல்றேன்ப்பா. ஜனனி மேல தப்பே இல்லப்பா. அவ எல்லாம் நல்லதுக்கு தான் சொன்னான். சே, நீ எல்லாம் என் புள்ளையடா. திரும்ப திரும்ப ஜனனி மேல தப்பு இல்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக வெளியே கிளம்புனா போக வேணாம்னு தடுத்திருக்கா. அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. ஏய், நீ எல்லாம் என் புள்ளையா? உன்னை நம்பி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியுமாடா? உம்மாலெல்லாம் எப்படா நம்பிக்கை வைக்க முடியும்? போடா, போய் அவ கூட சுத்திட்டு இரு. ஆசை இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு இப்படி பேராசையெல்லாம் இருக்க கூடாதுப்பா. மாமா, உங்களுக்கு ஜனனியை பத்தி எதுவும் தெரியாது. அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாதீங்க. மீறி ஏதாவது பேசுனீங்க நான் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் மாமா. ஆமாண்டா, சும்மா இருக்காத. எல்லாத்தையும் தூக்கி உன் மலேசியாக்காரி பொண்டாட்டிக்கே கொடு. மொத்த சொத்தையும் அவளுக்கே எழுதி வச்சிரு. ஏய் அக்கா, இவருக்கு எதுவும் உரிமை இல்லல்ல. ஏங்க, நீங்க பேசாம வாங்க. அவன் எக்கேடு கெட்டாவது போகட்டும். ஜனனி இருக்காளே, இவ ஒரு ஆளு போதும், மொத்த குடும்பத்தையும் அடிச்சு சாகடிச்சிடுவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.